ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பயத்தையும் கவலையையும் தடை செய்து வைத்திருக்கிறான். மறுமையுடைய விஷயத்துல அல்ல, உலக விவகாரத்துல. வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்க கோழையாகிறாங்க, நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, இந்த குணம் உங்களிடத்துல இருக்கக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்காது. அலா இன்ன அவுலியா அல்லாஹ், நல்லா இதை கவனிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்காது. ஒன்று லா ஹவுஃபுன் அலைஹிம், அவங்களுக்கு பயம் இருக்காது. அப்ப என்ன, அல்லாஹ் பயப்படுறது தக்குவா, அப்ப பயம் இருக்காதுன்னா? அல்லாஹ் பயப்படுறது தக்குவான்னு சொல்லி கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வோட தண்டனை அஞ்சணும், அல்லாஹ் மீது அன்பு கொள்ளணும். இப்ப லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களிடத்துல பயமும் இல்லை கவலையும் இல்லை. இறைநேசர்கள் அவர்கள். இறைநேசர்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை. அப்ப யார் இவங்க? அவுலியா அல்லாஹ். அல்லாஹ்வோட நேசர்கள்னா யாரு? இப்ப கபர் கட்டி வச்சிருக்கிறாங்களே இவங்களா? அல்லது அவர் அவுலியா இவர் அவுலியா? நாங்க யாருக்கும் அவுலியா இவர் வலின்னு சொல்லி நாங்க யாருமே சொல்லலாது. நான் ஒருவரை பார்த்து இவர் இறைநேசர்னு சொல்லுவேன். அவருக்கும் அல்லாஹ்க்கும் இடையில இருக்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியுமா? 30-50 வருஷமா பொண்டாட்டியோட வாழ்றாரு, மனைவிட மனசுல என்னைக்குன்னே அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எங்கேயோ உள்ள ஒரு ஆள்ட உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? நான் வலியா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும். நான் உண்மையிலே அல்லாஹ்வுக்காக வாழ்கிறேன் என்றால் நான் வலி. அல்லாஹ் ரெண்டு விஷயத்த இல்லைன்னு சொல்றான் இறைநேசர்களுக்கு. ரெண்டு விஷயம் அவர்கிட்ட இடிக்கும், ரெண்டு தன்மைகள் இருக்கும். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், ஈமான் கொண்டிருப்பார்கள், இறை சிந்தனையோடு இருப்பார்கள்.